பிரேசிலில் நடைபெற்ற ரியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த தங்கமகன் மாரியப்பன் அவர்கள் உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் கடந்து வந்த பாதை, இந்த உயரத்தை அவர் அடைவதற்கான அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்மோடு பேசுவதற்காக அவர் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம் மாரியப்பன், உங்களுக்கு நெட்வொர்க் 18 குழுமத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் முதலாக இந்த தங்கத்தை பெற்று தந்திருக்கிறீர்கள். இந்த தங்கம் பெறும்பொழுது, இந்த உயரம் தாண்டுதலில் நீங்கள் அந்த இறுதிப் போட்டியில் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு இருந்த மனநிலை என்ன? வெற்றி பெற்ற பிறகு எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்பட்டீர்கள்? யாருக்கு முதலில் ஃபோன் பண்ணி பேசினீர்கள்? எனக்கு உள்ள என்ட்ரி ஆகும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப பதட்டமாக தான் இருந்தது. அப்புறம் என் கோச் வெளியேருந்து என்கரேஜ் பண்ணாங்க. இது சும்மா ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் தாண்டுற மாதிரி தான் தாண்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப வெளியேந்து என்கரேஜ் பண்ணாங்க. என்கரேஜ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சந்தோஷமாக வந்து அதே இதில் போய் நான் ஜம்ப் பண்ணேன். நான் சந்தோஷப்பட்டமோ இல்லையா, என் கோச் சத்யநாராயண் கோச் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸ்டேடியம் ஃபுல்லாக ஸ்வீட் கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்புறம் வில்லேஜில் இருக்கிற அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது ஒலிம்பிக் போட்டியில் எப்படியாவது ஒரு தங்கம் இந்தியா வாங்கிருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் மட்டும் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம் இருந்தது. ஆனால் அது பாரா ஒலிம்பிக் போட்டியில் தான் அது நிகழ்ந்திருக்குது. அதுக்கான உண்மையும் நடந்திருக்கு. நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது தங்கம் வாங்கிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததா? என்னென்ன முயற்சிகள்லாம் அதுக்காண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? நான் என்னால் தங்க அடிச்சுட்டு வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. என் கோச் அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் கோல்டு அடிக்க வச்சு 1.89 பண்ண வச்சுருக்காரு. அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் இப்போ மாரியப்பன்ற ஒருத்தரை பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வாங்கின பிறகு தான் எல்லாத்துக்குமே தெரிய வருது. அதுக்கு முன்னாடி மாரியப்பன்னா யாருமே தமிழ்நாட்டில் தெரியாது, இந்தியாவில் தெரியாது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரௌடை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ முதல் தடவையாக நீங்கள் பாரா ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள போகும்போது பெரிய அளவில் க்ரௌடு இருக்குது. மக்கள் பார்த்து ரசிக்கிறாங்க. அந்த க்ரௌடெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்தியாவிலேருந்து நான் கோல்டு அடிச்சிருக்கேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. என்னை வில்லேஜில் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. வில்லேஜில் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆல் இந்தியாவே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாம் பட்டாசு அடித்து ஸ்வீட் கொடுத்து எல்லாம் கொண்டாடினாங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் மீடியாவிலலாம் படிக்கும் பொழுது நிறையா பேர் எழுதியிருந்தாங்க, அதாவது நீங்கள் ஒரு வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்து தான் வந்திருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது உண்மையாலேயே நீங்கள் ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலையிலேருந்து வந்தவர் தானா, இல்லை எப்படி? எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மா செங்கல் சூழலுக்கு வேலைக்கு போகிறது, ஃப்ரூட் சேல்ஸ் பண்ணுறது, அவங்க தான் அப்படி பண்ணி தான் என்னை வளர்த்துனாங்க. நாங்கள் தம்பி 2 பேர், ஒரு அக்கா 1. அக்காவுக்கு மேரேஜ் பண்ணிட்டோம். அம்மா தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணி இது பண்ணாங்க. அப்புறம் காலேஜ் வந்தோடனே ஸ்போர்ட்ஸ் நேஷ்னல் அட்டன் பண்ணேன். எங்கள் கோச் சத்யநாராயண் கோச் நேஷ்னல்ஸ் பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு என்னை ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தார். வீட்டுக்கு 10,000 கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அது கொஞ்சம் எங்களுக்கு யூஸ் ஆச்சு. அப்புறம் என்னை ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தோடனே நான் அவருக்கு ஃபுல்லாக நல்லா ட்ரெயின் பண்ணி அவர் சொன்ன மாதிரி 1.89 பண்ணி மெடல் அடித்து கோல்டு அடிச்சிருக்கேன். ஸோ இந்த உயரம் தாண்டுதல் போட்டியில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நம்ம அடையணும், மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எந்த ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வந்தது? நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுதே எனக்கு ஒலிம்பிக்ஸ் எப்படியாவது என்ட்ரி ஆகி கோல்டு அடிக்கணும்னு எனக்கு மைண்டில் திங்கிங் இருந்தது. இப்போ இயல்பிலேயே உங்களுக்கு நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்களா, இல்லை அதுக்கு பிறகு எதுவும் விபத்துகள் ஏற்பட்டதுனால உங்களால் சரியாக நடக்க முடியலையா? 5 years இருக்கும்போதே எனக்கு பஸ் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அவர் டிரைவர் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு கோயிலுக்கு விளையாண்டுருக்கும்பொழுது பஸ்ஸை விட்டு கால் மேலே விட்டார். அதுக்கப்புறம் 1 year ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூலில் சேர்ந்து 8th ஸ்டாண்டர்ட் வந்தேன். அப்போ 8th ஸ்டாண்டர்ட் வரும்போது ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கும் ஆர்வம் அப்போ முடிவெடுத்தது தான். இப்போ இந்த சக்ஸஸ் ஹேஸ் மெனி ஃபாதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு வெற்றியை பெற்றுட்டார்னா அந்த வெற்றிக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு பங்கு போகிறதுக்கு நிறையா பேர் வருவாங்க. இப்போ அதே ஒரு சூழ்நிலை தான் மாரியப்பன் கேஸ்லையும் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. குறிப்பாக மாரியப்பன்றவர் யாருனே தெரியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் மாரியப்பன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுட்டார். பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற பிறகு நான் தான் மாரியப்பனுக்கு உதவுனேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வர்றாங்க. அது உண்மைதானா? அங்கே நிறைய பேர் வரலாம், ஆனால் நான் ஹெல்ப் பண்ண கஷ்டப்படும் போது யாரும் வரல. இவர் தான் என் கோச் தான், சத்யநாராயண் கோச் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் தான் வீட்டுக்கு பர்மிஷன் கேட்டு, காலேஜில் பர்மிஷன் கேட்டு என்னை எங்கள் பெங்களூர் ட்ரைனிங் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டாட வச்சார்.
அவருக்கு தான் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நிச்சயமா. இப்போ அம்மா வந்து ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட பேசும்போது முதல் வார்த்தை என்ன சொன்னாங்க? என்ன மாதிரியான ஒரு வாழ்த்தை அவங்க தெரிவித்தாங்க உங்களுக்கு? அம்மா அழுந்துட்டாங்க. வேறு என்னெல்லாம் சொன்னாங்க? இந்தியாவுக்கே பேர் வாங்கி கொடுத்துருன்னு அழுந்துட்டாங்க. அவ்வளோதான். இப்போ குறிப்பாக உங்கள் கோச்சை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பள்ளி காலத்தில் வந்து ராஜேந்திரன் ஒரு கோச் எதுவும் இருந்தாரா? இல்லை அதுக்கு பிறகு வந்து எத்தனை கோச்சஸ் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சாங்க? இல்லை சத்யநாராயணன் சார் தான் உங்களுக்கு தொடர்ந்து பல்வேறு வகையில் உதவி செஞ்சாரா? எனக்கு வந்து ஸ்கூலில் படிக்கும்போது யாரும் கோச்சிங்லாம் பண்ணலைங்க. நானே தான் இண்டிவிஜுவலாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஸ்கூல் அளவு காலேஜ் அளவு 175 பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து போயிட்டு 189 பண்ணி கோல்டு அடித்து ஒலிம்பிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணார், குவாலிஃபை பண்ணார். நெக்ஸ்ட்டு ஒலிம்பிக்ஸ் கோல்டு அடிக்க வச்சுருக்காரு. இப்போ நீங்கள் உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கம் வென்றதுக்கு பிறகாக தொலைக்காட்சியெல்லாம் உங்கள் நண்பர்கள், உங்களோட படிக்கிறவங்க, உங்கள் டீச்சர்ஸு இவங்கெல்லாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, மாரியப்பன் வந்து ஒரு அமைதியான பையன், அதிகமாகவே பேச மாட்டார், பட் ரொம்ப பங்க்சுவலாக இருப்பார். அவர் வந்து விளையாட்டு மைதானத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி காலேஜுக்கு வகுப்புக்கு வர்றதா இருந்தாலும் சரி, ரொம்ப பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் உண்மை தானே? ஆமாம், அதெல்லாம் உண்மை தாங்க. ஸோ நீங்கள் நண்பர்கள்ட்ட வந்து அதிகமாக பேச மாட்டீங்க? லைட்டாக தான் வச்சுக்கோங்க. இப்போ தமிழ் படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஹேபிட் உங்கள்கிட்ட இருக்கா? ஹாபிஸ் இருக்கா? உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? பிடிச்ச பாட்டு என்ன? சூப்பர் ஸ்டார் மூவி பார்ப்பேன். ஓகே. ஏன் சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அவரும் கஷ்டப்பட்டு தான் வந்தார். ஸோ அதனால் கஷ்டப்பட்டு வந்தனால சூப்பர் ஸ்டாரை பிடிக்கும். பிடிக்கும். மூவி லைக் பண்ணி பார்ப்போம். ஓகே. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பதக்கம் வென்றதற்கு பிறகாக நிறைய பேர் உங்களுக்கு உதவுறதுக்கும் சரி, அதே போன்று பரிசுகள் வழங்குறதும் சரி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய லாங் டேர்ம் கோல் என்னது? அதாவது நம்ம ஒரு ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா? இல்லை என்னென்ன மாற்றங்கள்லாம் நீங்கள் வந்து சமூகத்தில் கொண்டு வரணும்? இல்லை இந்த விளையாட்டுத்துறையில் குறிப்பாக வந்து வளரக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா? அப்படி இருந்தால் என்ன? நான் வந்து இன்னும் 2 ஒலிம்பிக்ஸ் ஆடி கோல்டு மெடல் அடிக்கணும்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்படுற ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொதுவாக வந்து உடற்பயிற்சி எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க? மார்னிங் 2.5 hour, ஈவினிங் 1.5 hour. இப்போ அம்மாவை பற்றி நான் திருப்பி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேட்டிகளில் பார்க்கும்போது அம்மா வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி உங்கள் அம்மா வந்து பேட்டி கொடுக்கும்போது, என் மகனுக்காண்டி நான் வந்து நேரம் காத்திராமல் தினமும் வந்து வேலைக்கு போயிட்டு நான் வந்து அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு அவனுக்கு வந்து ஏதாவது அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை நான் செஞ்சு தர்றது வீட்டில், அது மாதிரியானதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அம்மாவை அந்த அளவுக்கு பிடிக்கும்? அம்மா வந்து என் பேச்சு எது நான் சொல்கிறதான் கேட்பாங்க. எனக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் செய்வாங்க. அம்மா ரொம்ப எனக்கு பிடிக்கும். கஷ்டப்பட்டு என்னை இவ்வளோ தூரம் வளர்த்துனது அவங்க தான். எனக்கு வந்து யாரும் சொந்தக்காரங்க யாரும் வந்து ஹெல்ப் பண்ணலை. அம்மா மட்டும் தான் கஷ்டப்பட்டு அம்மாவே தான் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நீங்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு சொந்தக்காரங்களாம் வந்து உங்கள்கிட்ட நார்மலாக பேசுகிறாங்களா? இப்போ சொந்தக்காரங்க நிறைய பேர் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஆனால் நான் அவங்களெலாம் ரொம்ப லைக் பண்ணுறதில்ல. நான் எனக்கு அம்மா மட்டும்தான் லைக் பண்ணுவேன். என் கோச் ஹெல்ப் பண்ணார், இவ்வளோ தூரம் கொண்டாட வச்சார், அவரும் எனக்கு பிடிக்கும். உங்கள் கூட பிறந்தவங்களாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் உங்கள்கிட்ட ஏதாவது பேசுனாங்களா? மாதிரி நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டடா, நீ வந்து நிறையா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிட்ட, எங்களுக்கு இங்கே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவும் பேசுனாங்களா? பேசுனாங்க. அக்கா பேசுனாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன், நான் வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு போய் கோல்டு அடித்து தான் ஊருக்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி அக்கா சொன்னாங்க, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிட்றா, நீ சொன்னது வந்து மாறலை, பேச்சு அப்படியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாரி படத்தில் வர்ற மாதிரி செஞ்சுட்டேன், மாறி செஞ்சுருவான், அது மாதிரி கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கோச் சத்யநாராயணன் சார்ட்டையும் சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். சார், இப்போ மாரியப்பன்ட்ட இந்த மாதிரியான ஒரு டேலண்ட் இருக்குது, அவனால் வந்து உயரத்தில் குறைவாக இருந்தாலும் மிகப்பெரிய உயரத்தை அவனால் அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? நான் ஒரு இன்டர்நேஷ்னல் அத்லீட்டும், நானும் அப்புறமா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்மேன். நானும் மாரியப்பா எப்படி கஷ்டத்தில் வந்திருக்கிறேன், நானும் அப்படியே வந்திருக்கணும். யார்கிட்டே டேலண்ட் இருக்குதுன்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ லாஸ்ட் டைம் நான் கிரீஷாவுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். கிரீஷாவும் சேம் கண்டிஷன், அவனும் வில்லேஜ் தான் வந்திருந்தோம். அவனும் அப்படியே ப்ராப்ளம்ல இருந்தான். அவனும் சில்வர் மெடல் வச்சு லண்டன் பரவாயில்ல. அப்புறமா மாரியப்பாவுக்கு ஒரு டேலண்ட் என்ன இருந்துச்சா, ஒரு லெக்கில் ஏபிள் பாடி ஆளும் யாரும் அவ்வளோ ஹைட் பண்ணுறதுக்காக அவனுக்கு டெக்னிக்கும் கொஞ்சம் தான் ஹெல்ப் ரிக்வயர்ட் இருந்துச்சு.
அது என்ன சொல்கிறாங்க ஃபர்னிஷ், அந்த ஃபர்னிஷ் தான் நான் பண்ணியிருக்கேன். அப்படியே வில்லேஜில் எவ்வளவோ பேரும் மாரியப்பாவுக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்கோ, சின்னதோ பெரியதோ என்னென்ன பண்ணிக்கலாம் எனக்கு தெரியல. அவங்களுக்கெல்லாம் நான் இப்போது ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்தியாவுக்கு ஒரு மெடல் எடுத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. மாரியப்பா அவங்க மதரோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோ சின்ன லெவலில் எங்கெங்கே ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லா ஹெல்ப்பும் இப்போ அது மெடல் ஆகி மாறுபட்டு. இப்போ குறிப்பாக மாரியப்பனை பொறுத்தவரையில் மாரியப்பன் நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் ஒழுங்காக கேட்டு அதுபடி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா? மாரியப்பா வெல் டிசிப்ளின்ட் அத்லீட். அப்புறமா அவனுக்கு ஒரே வேலை ப்ராக்டிஸ் பண்ணோம், தூக்கம், அவனுக்கு சாப்பாடுறது என்ன ஒன்று இருக்குதோ. அவங்களுக்கு தான் 3 பேர் இருக்கிறாங்க, ஒரு சவாதோ இவனோ, அதான் அவங்களுக்கு ஹேபிட். பிக்சருக்கு நான் மாரியப்பாக்கும் எவ்வளவோ டைம் கேட்டுக்கிறேன். பிக்சருக்கோ போன மாரியப்பா வா, அவனும் இந்த ஃபிலிம் தான் இப்போ பார்த்துக்கிறோம். எந்த ஃபிலிமோ? கபாலி தான். 1.5 இயர்ஸ்லேயே ஒரே ஃபிலிம் பார்த்துருக்கான், எது தேட்டரில் போய்ட்டு. இல்லையா அவன் லேப்டாப்லேயே பார்க்குறதும். அப்புறமா அவன் ஹேபிட்டும் வெரி சிம்பிள் லைஃப், நார்மல். இது வேணும் அது வேணும், நாட் ரெக்குவயர்மெண்ட்டும் ரொம்ப கம்மி. அப்புறமா என்ன சோர்ஸ் இருக்குதோ அந்த சோர்ஸே பார்த்துட்டு அந்த சோர்ஸே மெடல் ஆகிட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்கான். இப்போ திருப்பி மாரியப்பன் உங்களுக்கு கபாலி படம் பிடிக்குன்னு சொல்லி சார் சொன்னார். கபாலி படம் நீங்கள் பார்த்ததா சொன்னார். கபாலி படம் பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது? எனக்கு வந்து ரஜினி சார் ரொம்ப ஆக்ட் பண்ணி ரொம்ப பண்ணியிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதே மாதிரி குறிப்பாக வந்து ஒலிம்பிக்கில் போனவங்க எல்லாருமே வந்து சரியான ஒரு விஷயமெல்லாம், அதாவது அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து சரியாக செஞ்சு கொடுக்கல இந்தியன் கவர்மெண்ட்டு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. பட் இந்த பாரா ஒலிம்பிக்கில் வந்து அது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்ததா, இல்லை அது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருந்ததா? வீரர்களுக்கு, அதாவது இந்த வீரர்களுக்கு போகக்கூடிய வீரர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இந்தியன் கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்தாங்களா கரெக்டாக? என் கோச் சொல்கிறார் அதை பற்றி. சார் நீங்களே சொல்லுங்கள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட், ஹரியானா கவர்மெண்ட், எல்லா கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. எதுக்கு சொன்னாங்க 1984 இந்தியன் டீமுக்கு யார் யார் போயிருக்கிறாங்கோ அவங்களுக்கு காசு போயிட்டு இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணுற சுச்சுவேஷன். மாரியப்பாவுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கோ கவர்மெண்ட்டு 30 lakhs கொடுத்துருக்கு. ஆல் பேரா அத்லீட்ஸ்க்கு 30 lakhs. இந்த 3 ஸ்டூடெண்ட்டுக்கு 30 lakhs கொடுத்துருக்கு. அப்படியே ஏர்பால் பாடி ஒர்க்குக்கும் 30 lakhs கொடுத்துருக்குறாங்க, 50 lakhs கொடுத்துருக்காங்க, 1 crore எடுத்துருக்காங்க. அது என்ன இருக்குதோ அது இன் டைமில் அது எப்போ ரிக்குவயர்மெண்ட்டுக்கு அப்போ கிடச்சிட்டு. இப்போ பாருங்க 28 years ஆச்சு கிடச்சா என்ன யூஸும், அது ரைட் டைமில் கொடுத்துருந்தா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆச்சா, சப்போர்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சப்போர்ட்டு கீழே கொடுங்க. அப்புறமா டேலண்ட் சர்ச் பண்ணுங்க, சரியாத ஆளுங்கக்கிட்ட போயிட்டு அட்செட்டு கொடுங்க. அப்போ தான் ஒரு இதாகுது. அப்புறமா நான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸோ பிரின்சிபாலுக்கோ இந்த டீச்சருக்கோ எல்லாம் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறதுன்னா இந்த ஹீரோங்களுக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஹீரோத்துக்கு தான் ரெஸ்பெக்ட் இருந்தால் ஹீரோ வராங்க இந்தியாவிலே. அப்புறமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலே என்ன ஏபிள் பாடிங்களை சொல்கிறாங்கோ அது எல்லாம் ஒரு மெடல் கட்சியில் ரீசன்ஸ் ரீசன்ஸாக இருக்குதோ. எதுக்கு நான் 1986 இந்த இந்தியன் கேம்பில் இருக்கிறேன். இது இந்த 4th ஒலிம்பிக்ஸோ, வேர்ல்டு சாம்பியன்ஷிப்போ, 3 ஒலிம்பிக், 3 வேர்ல்டு சாம்பியன்ஷிப், 3 காமன்வெல்த் கேம்ஸ் நான் எல்லாம் பார்த்துருக்குறேன். நான் லாஸ்ட் 25 இயர்ஸும் ஸ்போர்ட்ஸ் விட்டு வேறு என்ன பண்ணிட்டேன். அதுக்கு தான் எனக்கு 100% இந்த சப்ஜெக்டில் எனக்கு தெரியும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறையா பண்ணியிருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் நிறையா பண்ணியிருக்கிறது. இப்போ நீங்களுக்கே தெரியும் தீபா மல்லிக்கு சில்வர் மெடல் 4 crores என்னால் கவுண்ட் பண்ணே பார்த்து லைஃப்பில். அது பெரிய இதோ ரெஸ்பெக்ட். இந்தியாவிலே டே பை டே ரொம்ப ஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ் இருக்குதோ. இப்போ வருண் பாட்டி பிரான்ஸ் மெடலுக்கு அவனுக்கு 1 crore, அது பெரிய அமௌண்ட் தான். இப்போ 1 crore கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 75 lakhs எகெயின் வீடு அவார்டு அந்த ரெஸ்பெக்ட் எல்லாம் பார்த்து ரொம்ப பெரிய இருக்குது. நீ மெடல் எடுத்து வந்துட்டோம் கேடுங்க. இப்போ மாரியப்பா என்ன சொல்லிட்டான் எனக்கு, சார் ஐ எம் வெரி ஹாப்பி, எனக்கு என்ன கிடச்சிருக்குதோ. இப்போ இன்றைக்கி மார்னிங் டிவியில் யாரோ கேட்டாங்க டிஃப்ரென்ஸியேட் பண்ணுறாங்க. நான் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸே இல்லை, எல்லாருக்கும் என்ன கொடுத்துருக்குறாங்க, எனக்கும் அவ்வளோவே கிடச்சிருக்கு. அது கரெக்டு தான். ஏன்னா இது பொய் இல்லை, இது ஒரு ரியலாக சொல்கிறேன். சார் இப்போ நம்ம ஹரியானா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, 4 கோடி ரூபாய் வந்து
அந்த வெள்ளி பதக்கம் என்ற ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறாங்க. பட் ஆனால் ஒரு தமிழகம் அரசு வந்து 2 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. இது மாதிரியான வித்தியாசங்கள் அந்தந்த மாநிலங்களில் இருக்குது. அது வந்து எப்படி சரிப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது பாருங்கள், சொல்கிறேன் பாருங்கள், இது ஸ்டேட் கவர்மெண்ட் சப்ஜெக்ட். இப்போ பாருங்கள் சொல்கிறேன், மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டு யாரும் மெடலே அடிச்சில்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, யாரார மெடல் அடிச்சிருந்தோம், யாரார என்ன பண்ணிருந்தோம், நாங்களுக்கு நீங்கள் கேஷ் அவார்ட். அது அப்படி இருக்கணும் மோட்டிவேஷன். என்ன மோட்டிவேஷன் நான் சொல்கிறேன், இந்தியா நாட் கர்நாடகா, நாட் தமிழ்நாடு, நாட் பஞ்சாப், நாட் ஹரியானா, இந்தியாவில் யாராரும் எடுத்துருவாங்க மெடல், காசு அவார்டு ரிவார்டு கொடுக்கணும். அதான் கரெக்ட் ரெக்கக்னேஷன். அப்புறமா யாரும் அவார்டிஸ் யாரும் போயிட்டு கேட்கக்கூடாது. அப்போ தான் அந்த ரெஸ்பெக்ட் கெயின் ஆகுது. இப்போ தீபா மல்லிக்கு அங்கே கோல்டு மெடலுக்கு 6 crores இருக்குதோ, 4 crores 3 crores. இது பாலிசிலே இருக்குது. இங்கே கவர்மெண்ட் பார்த்து தமிழ்நாடு பாலிசியில் இவ்வளோ இருக்குது, கர்நாடகா பாலிசியில் கம்மி இருக்குது, அப்படியே யூபி கவர்மெண்ட்டில் கம்மி இருக்குது, ஒரு கவர்மெண்ட்டில் ₹1 இல்லை. இப்போது கோல்டு மெடல் 75 lakhs தான் வருது இருக்கோ அந்த தேவேந்தருக்கு. இப்படி இது ஸ்டேட் சப்ஜெக்ட். குஷி பண்ணிட்டும் என்ன ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆகுது. அப்புறமா இதே டைமில் நான் சொல்லணும், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் அ வெரி ஸ்போர்ட்டிங் உமன். எதுக்கு சொல்கிறேன், இப்போ சாஃப்ட் கேம்ஸ் இந்தியாவில் யாரும் பண்ணல, அவ்வளோ சாஃப்ட் கேம்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் ஏஷியன் கேம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஏஷியன் ட்ராக் அண்ட் ஃபீல்டும். அங்கே நல்லா ஸ்போர்ட்ஸிங் ஈவெண்ட் இருக்குது, ஸ்போர்ட்டிங் சிட்டி. எக்ஸாக்ட்லி சொல்லிட்டா தமிழ்நாடே ஒரு ஸ்போர்ட்டிங் சிட்டி மாதிரி. மாரியப்பன், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ இந்த நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்திற்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் வந்து நீங்கள் வழங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. அது உண்மைதானா? ஏன் அந்த மோட்டிவ் உங்களுக்கு வந்தது? அப்படி உண்மைனா நான் வந்து அதுமாரி எதுவும் சொல்லலைங்க, அதெல்லாம் ராங் இன்ஃபர்மேஷன். தவறான செய்திகள் தான் அப்படி பரப்பிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயமும் இதுவரை அது மாதிரி சொல்லலை. நான் படித்த ஸ்கூலுக்கு நான் வந்து என்ன பண்ணு எனக்கு தெரியும். ஆனால் நிறைய பேர் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஸ்கூலுக்கு நான் வந்து எங்கள் ஊருக்கு வந்து ஒரு கிரவுண்டு வச்சு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். ஆனால் நான் எதுவும் சொல்லாமலே இது மாதிரி ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து இது பண்ணுறாங்க. அது நீங்கள் உங்கள்கிட்ட ஃபோனும் பண்ணாமல், உங்கள்கிட்ட வந்து பெர்மிஷனும் கேட்காம உங்களை பற்றி தவறான நான் சொன்னதா சொல்லி இதுக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனையோ இளைஞர்களை நீங்கள் பார்க்குறீங்க, எத்தனையோ பேர் வந்து இந்த விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய சாதனைகளை புரியணும்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோடும் ஒரு எண்ணத்தோடும் தொடர்ந்து பயிற்சியெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் உங்களை போன்று சாதித்தவர்கள், உங்களை போன்று அனுபவம் மிக்கவர்கள், அதுபோன்ற விளையாட்டு வீரர்களுக்கு சிறிய விஷயமாக சொல்ல வேண்டும் என்றால், ஊக்கப்படுத்தும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்வீர்கள்? அதான் சொல்லிட்டு ரூரல் ஏரியாவில் ரொம்ப டேலண்ட் இருக்குதோ அதை சர்ச் நல்லா பண்ணுங்க. அப்புறமா யாராரும் ஒரு மெடல் அடிச்சு வந்தால் ஒலிம்பிக்ஸ் மெடலே பார்க்கக்கூடாதோ. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் அடிச்சு தாலுக்கில் அடிச்சு அந்த ஆளுக்கு கொஞ்சம் புஷ் பண்ணுங்க, கொஞ்சம் சபாஷ்கிரி சொல்லுங்க, நான் அப்ரிஷியேஷன் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்லி இந்தியாவில் மெடல் வருது. அப்புறமா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்புறமா அதுவும் ஸ்பெஷலி அந்த உமன் அத்லீட்ஸுக்கும் இந்தியாவில் நிறைய உமன்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்தையாக வந்து கொஞ்சம் இந்த ட்ரெஸ்ஸிங் இந்த என்ன சொல்கிறாங்க ஃபெசிலிட்டிஸ் ஸ்டேடியமில் பண்ணி கொடுத்தா இந்தியாவில் இப்போ டெஃபினட்டாக நிறைய மெடல் வர்றதுக்கு என்ன ப்ராப்ளமே இல்லை. மெடல் வந்தே வருது. எதுக்கு சொன்னாலும் ஈஸ்ட் ஜெர்மனி, கென்யா 2 கண்ட்ரி பாட்டு. ஈஸ்ட் ஜெர்மனியில் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கென்யாவில் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. என்ன எங்கள் வில்லேஜில் இருக்குதோ அதே பார்த்துட்டோ அதிலே பண்ணுங்க. இல்லைன்னு உட்காரதுக்கு விட்டுட்டோ என்ன இருக்குதோ அதிலே பண்ணுங்க. டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணிருக்காங்க. உங்களை மாதிரி வளரக்கூடிய இந்த விளையாட்டு வீரர்களுக்கு உங்கள் சார்பாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நம்ம இந்தியா நம்ம ஸ்டேட்டுக்கோசரம் விளையாடணும்னு நினைக்காத, நம்ம இந்தியாவுக்கோசரம் விளையாடணும்னு நினச்சி இந்தியா வந்து கோல்டு அடித்து இந்தியா வந்து டாப்பில் இருக்குன்னு நினைங்க. கண்டிப்பாக கோல்டு அடிச்சிடலாம். கோல்டு அடித்து இந்தியாவுக்கு நேம் வாங்கி கொடுத்துடலாம். நகரப்புறங்களில் உள்ளவர்களுக்கு இணையாக கிராமப்புறங்களில் உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முறையான பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அதேபோன்று மென்மேலும் பல சாதனைகளை நீங்கள் புரிய வேண்டும் என்று நெட்வொர்க் 18 குழுமத்தின் சார்பாக மீண்டும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.